ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை உறுதிப்படுத்தல அப்படின்னு ஆளுநர் மாளிகை விஜய் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக அவங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறது அப்படின்லாம் ஒரு டாக்கு. அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னு அது ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டு கட்சிகளை சுற்றி? குறிப்பா மு.க.ஸ்டாலின் இதை எப்படி பார்க்கிறாரு? திமுகக்குள்ளார ஒரு நீண்ட நெடிய ஆலோசனைகள்லாம் ஓடி இருக்கு. பல்வேறு பரபரப்புகள் இருக்குங்க. ஏற்கனவே அதிமுக நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல இந்த பின்னணிகளை நம்ம விரிவா இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மீண்டும் ஆளுநர் ரிஜெக்ட். என்ன செய்ய போகிறார் விஜய்? ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு அர்லேகர் பொறுப்பு அவரை முதற்கட்டமாக சந்திச்சாரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் மற்றும் அவங்களுடைய டீமு. ஃபர்ஸ்ட் அது சக்சஸ் ஆகலை. அதனால மறுபடியும் மே 7ஆம் தேதி ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க தாவேக்காவுடைய டீம்ங்க. ஆனா இந்த முறையும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த பெரும்பான்மை ஆதரவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதாவது மறுபடியும் ரிஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுடைய மிஷன், ஆட்சி அமைப்பதற்கான அந்த மிஷன் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகியிருக்குங்க. இதை ஒட்டித்தான் அனல் பறக்கின்றன விவாதங்கள். அதாவது தாவேக்காலிருந்து கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆப்போசிட் பார்ட்டி தான் தாவேக்காவுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜனநாயகத்துக்காக. அதாவது நீங்கள் தனிப்பெரும்பான்மையை, அதாவது அதிக அளவிலான எம்எல்ஏக்களை ஒரு கட்சி பெற்றிருந்தா அவங்கள அழைச்சி நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு முதல்ல சொல்வதும், அதுக்கப்புறம் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்வது தான் ஜனநாயக மரபு, அதுதான் மெத்தடு அப்படின்னு இதை ஆளுநரை அட்டாக் பண்ணியிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் திரு பேபிங்க. அதே மாதிரி தான் விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவரும் கூட ஆட்சி அமைக்க உடனே உரிமை தரணும், அதை தடுக்கக்கூடாது ஆளுநர் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. அப்புறம் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்ததாலேயே அவங்க இப்போ கரூர் விவகாரத்தில் கூட பாஜக நெருக்கடி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு விஜய்க்கு அப்படின்லாம் அவரும் கோடிட்டு காட்டியிருக்காருங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு பே சண்முகம் மாநில செயலாளர் அவருமே ஆளுநரை கண்டிச்சிருக்காரு. பல்வேறு கட்சியினரும், அதாவது அதிமுக எக்ஸப்ட், அவங்க ஆளுநரை கண்டிச்சிருக்காங்க. எல்லாமே திமுக சைடில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் தாங்க. ஆனால் தாவேக்கா சைட்லேருந்து இன்ன வரைக்கும் ஆளுநரை நோக்கி எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னு இதையே திமுக இருந்தும் கொஸ்டின் பண்றாங்க. குறிப்பா அவங்களுடைய ஆதரவாளர்கள். இப்ப தோழர் மதிவதனி அவர்கள், திராவிடர் கழகம், அவங்க கூட எங்க ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே அப்படின்லாம் முன்ன நீங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தீங்களே, எத்தனை இதுல கேள்வி கேட்டீங்களே, இப்ப நீங்க ஆளுநர் அவர்களே ஏன் அதிக எம்எல்ஏக்களை நாங்கள் பெற்றிருந்தோம், நீங்கள் ஜனநாயக முறைப்படி எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாமே, ஏன் இன்ன வரைக்கும் கேட்காம இருந்துகிட்டு இருக்கீங்க? ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, திமுக அதிமுக கூட்டணியா இப்படி எங்களுக்கு எதிராக எங்கள் அண்ணன் ஆட்சி அமைக்கிறதுக்கு தடுக்கிற மாதிரி இப்படி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் பிரதான எதிரியை விட்டுட்டு இந்த பக்கம் ஏதோ வேற பக்கம் நீங்கள் போறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கராராக தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நியாயமான உரிமையை தடுக்கிறாங்க, அதை கூட இவர் இன்னும் கேட்காம இருக்காரு அப்படின்னு தாவேக்காவை நோக்கியும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா அந்த திமுக அதிமுக கூட்டணி, அதை வச்சும், அதாவது தாவேக்கா ஆட்சி அமைக்காம தடுக்கிறதுக்காகவே இவங்க 2 பேர் கூட்டணி போடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கு இல்லையா? இதை ரொம்ப சீரியஸா திமுக சைட்ல பாக்குறாங்க. இதை ஒட்டித்தான் அங்கேயும் பெரிய ஆலோசனைகள் நடந்திருக்கு. அதனாலதான் இதை நாங்க கராரா மறுத்திருக்கோம் அப்படின்னு திமுக சைட்ல சொல்றாங்க. இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் விஜய், ஸ்டாலின் கரார். மே 6ஆம் தேதி இரவு நேரத்துல இருந்து திடீர்னு ஒரு தகவல் வைரல் ஆனதுங்க. எல்லா பக்கமும் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு, திராவிட கட்சிகள் இணைகிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல்கள். இது பெரும் பரபரப்பு. தாவேக்கா சைட்ல இருந்து பாருங்க, எங்க அண்ணன் ஆட்சி அமைக்கிறத தடுக்கிறதுக்குன்னே இப்படி திமுகவினர் பண்றாங்க அப்படின்னு இந்த சைடு வழக்கம் போல இவங்களை அட்டாக் பண்றாங்க. இதுக்கு தான் முன்னையே நம்ம தோழர் மதிவதனி அவங்க சொன்னதோ சொல்லிட்டோம். ஆளுநர் தான் இன்னும் உரிமையை கொடுக்கல, ஜனநாயக முறைப்படியும் சப்போர்ட் பண்றதும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் ஏன் அங்க நோக்கி கேள்விகள் கேட்கல அப்படின்னு. இதே விஷயம்தான் இங்க திமுக சைட்லையும் அலசப்பட்டதுங்க. உடனடியாக திமுகவினர் அவங்களுடைய பல அணியினரும் தலைமையை நோக்கி இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னு அவங்களுடைய டீம் ஹெட் கிட்ட கேட்க தொடங்கியிருக்காங்க. எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் அவங்களுடைய
நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் இப்படி வாய்ப்பு இருக்கா, இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தகவல் தீவிரமான உடனே அறிவாலயத்தில் இங்கே முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயங்கள் போயிருக்கு. அப்புறம் முன்னாள் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை தொடர்பு கொண்டு இளைஞரணி நிறைய பேர் இது உண்மையா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இது சம்பந்தமாக உடனடியாக சீனியர் தலைவர்களும் அறிவாலய தலைமை கிட்ட கேட்டிருக்காங்க. இப்படி ஆதரவு கொடுத்தா பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னு ஆலோசனை நிகழ்த்தி இருக்காங்க. ஏன்னா அதிமுக சைட்ல இருந்து நம்ம தலைவரை சந்திக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. அவங்க கேட்டா நம்ம ஓகே சொல்லலாமா அப்படின்னும் ஆலோசனை செஞ்சிருக்காங்க. நோ அப்படின்னு கராரா மறுத்திருக்காங்க அறிவாலய தலைமை. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா தேர்தலில் எப்படி வேணாலும் நம்ம சண்டை போட்டுக்கலாம், அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக. ஆனால் மக்கள் தீர்ப்பு கொடுத்து அவரை வெற்றி அடைய வச்சிருக்காங்க, அதிக எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க. அப்போ அதை தடுக்கிறது சரி கிடையாது. இரண்டாவது, ஒரு மாற்று வேணும் அப்படின்னும் வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்கள். பெரும்பான்மை கிடைக்கல அடுத்த விஷயம். ஆனால் இப்போ 2 திராவிட கட்சிகளும் ஒரு ஆட்சி அமைக்குது அப்படின்னு ட்ரை பண்ணால் அது இன்னொரு பக்கம் நமக்கு மோசமான எதிர்ப்பலைகளை உருவாக்கிடும். அது இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கே சாதகமாகவும் அமைஞ்சிரும். ஸோ இது ரெண்டுமே வேணாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ தான் புதுசாக ஆட்சி பொறுப்புக்கு வராங்க, அவங்களுக்கான டைம் கொடுப்போம், அவங்க அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுவரை டோன்ட் டிஸ்டர்ப் விஜய் அப்படின்னு கராராவே சொல்லிட்டாரு எம்கேஎஸ் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமான சீனியர்ஸு. அதன் தொடர்ச்சியாக தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழுக்கு அவர் கொடுத்த அந்த பேட்டியிலையும் கூட நாங்கள் 6 மாதம் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் விஜய் அவருடைய ஆட்சிக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டங்கள் எதுவும் தடுக்காமல் அவர் கொண்டு போகணும். குழந்தைகளுக்கான அந்த காலை சிற்றுண்டி, அந்த உணவு திட்டம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது முடியுமான்னு தெரில. ஆனால் அந்த 1000 குறையாமல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் நல்லது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. அதாவது நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், வலிமையாக இருப்போம் அப்படிங்கிறத தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னையிலேருந்து திரும்ப திரும்ப திமுக பதிவு செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் திமுகவுடைய மனநிலை அப்படின்னும் விளக்கம் கொடுக்குறாங்க எம்கேஎஸ் அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில சீனியர்கள். இதையே தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீமும் தெரிவிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் தாவேக ஆட்சி அமையணும் அப்படின்னு டெல்லி பாஜக கணக்கு போட்டது. ஆனால் திடீர்னு காங்கிரஸ் உள்ளே போயிட்டதால் பாஜக அதை நெகட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பாஜகவை நோக்கி அந்த எதிர்ப்பு திரும்பிடாமல் இருப்பதற்காக தான் இன்னொரு பக்கம், ஏன்னா கவர்னரை வச்சு இன்னும் அனுமதி கொடுக்கல இல்லையா ஆட்சி அமைப்பதற்கு. ஸோ அந்த பக்கம் கோபம் திரும்பிடக்கூடாது அப்படின்னு, டிவிகே கோபம் திரும்பிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் மாற்றி விடுறாங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர போறாங்க அப்படின்னு. அப்ப ஏற்கனவே திமுக எதிர்ப்புல இவ்வளோ வெற்றியை பெற்ற தாவேகாவுக்கு மறுபடியும் திமுக மீதே எதிர்ப்பு வரும். இப்படி ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. அதற்கு நம்ம பழியாகிடக்கூடாது அப்படின்னு இந்த சைட்லயும் பேசியிருக்காங்க. அதனாலதான் காலையிலேயே ஒரு நீண்ட நெடிய விளக்கமாக குறிப்பால உணர்த்திட்டாங்க. 6 மாசம் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்ட்டு விளக்கியிருக்காங்க அப்படின்னு நம்மகிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அதே டீம்ங்க. அப்பா எவ்வளோ பரபரப்புங்க, முடியலை. அந்த நேரத்தில் ஒரு இளைப்பாறலாக என்னுடைய மகன் இப்போ தான் 3வது போகிறாரு. இங்கே ஏதாவது வைக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக வச்சா நல்லா இருக்குமேனோன்னா உடனே அவர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வீட்லேயுமே இப்படியான ரசனைகள், அழகுகள் இருக்கும். குடும்பத்தோடு அதை நம்ம கொண்டாடுவோம். அந்த கொண்டாட்டத்தோடவே அரசியல் பரபரப்பையும் நம்ம உள்வாங்கிப்போம். மனமார்ந்த நன்றிகள். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.